சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோவிலோட மேற்கு திசையில ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலோட பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு இளமையாக்கினார் திருக்கோவில். இந்த அருள்மிகு இளமையாக்கினார் திருக்கோவிலுக்கு ஒரு திருக்குளம் இருக்கு. அந்த திருக்குளத்தினுடைய பெயரும் அருள்மிகு இளமையாக்கினார் திருக்குளம். இந்த பெயரே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பெரும்பாலுமான திவ்ய தலங்கள்ல நம்ம போய் பார்க்கும்போது அந்த திருக்குளத்தின் பெயரும் திருக்கோவிலினுடைய பெயரும் ரொம்ப 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 வித்தியாசமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன் இளமையாக்கினார் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அப்படின்ட்டு அந்த சொல்லை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான வரலாறு புதைஞ்சிருந்தது. இந்த இளமையாக்கினார் திருக்கோவில் பத்தி நம்ம பேசும்பொழுது இது எங்கிருந்து வந்தது, இந்த சொல்லாடல் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இது யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த இளமையாக்கினார் திருக்கோவில் அப்படிங்கிற அந்த திவ்ய தலத்தை குறித்தும் இளமையாக்கினார் திருக்கோவிலினுடைய அந்த திருக்குளத்துக்குள்ளவும் ஒரு சுவாரஸ்யமான அந்த வரலாற்றுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நாயன்மாரும் இருக்கார். அந்த நாயன்மார் தான் நமக்கு திருநீலகண்ட நாயனார். இந்த திருநீலகண்ட நாயனாரை குறித்து நம்ம பேசும்பொழுது சுந்தரர் நமக்கு திருத்தொண்டர் புராணம் எழுதினார். அந்த திருத்தொண்டர் தொகைகளுக்குள்ளர 60 நாயன்மார்களை குறித்த பதிவுகள் இருக்கு. அந்த 60 நாயன்மார்களுக்குள்ள முதலாவது நாயன்மாராக வைத்து புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு நாயன்மார் தான் நமக்கு திருநீலகண்ட நாயனார்.